ஆஃபீஸில் இங்கிலீஷ் பேசும்போது இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இது இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்க? ஐ வாண்ட் சம் டைம். இல்லை, அதுக்கு பதிலாக ஐ நீட் அ லிட்டில் மோர் டைம். மோர் நேச்சராக இதே மாதிரி ஆஃபீஸில் தினமும் பயன்படுத்துகிற 30 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் டே 6. லெட்ஸ் ஸ்டார்ட். நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். ஐ ஆம் அட் த ஆஃபீஸ். நான் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கேன். ஐ ஆம் இன் த ஆஃபீஸ். நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். ஹாவ் ரீச்டு த ஆஃபீஸ். நான் சற்று தாமதமாக வந்துவிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் சற்று தாமதமாக வந்துட்டேன். ஐ ஆம் அ லிட்டில் லேட். மன்னிக்கவும், நான் தாமதமாக வந்துவிட்டேன். சாரி, ஐ ஆம் லேட். எனக்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது. ஐ காட் டிலேட். இன்னைக்கு டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இன்று டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. த டிராஃபிக் வாஸ் ரியலி பேட் டுடே. இன்னைக்கு டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தது. தெர் வாஸ் அ லாட் ஆஃப் டிராஃபிக் டுடே. இன்னைக்கு காலையில் டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருந்தது. டிராஃபிக் வாஸ் டெரிபிள் திஸ் மார்னிங். மீட்டிங் எத்தனை மணிக்குன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? மீட்டிங் எத்தனை மணிக்கு? வாட் டைம் இஸ் த மீட்டிங்? மீட்டிங் எப்போது? வென் இஸ் த மீட்டிங்? மீட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது? வாட் டைம் டஸ் த மீட்டிங் ஸ்டார்ட்? மீட்டிங் எங்கே நடக்குதுன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? மீட்டிங் எங்கே நடக்குது? வேர் இஸ் த மீட்டிங்? மீட்டிங் எங்கே நடக்கிறது? வேர் இஸ் த மீட்டிங் பீயிங் ஹெல்ட்? மீட்டிங் எந்த ரூமில் நடக்குது? விச் ரூம் இஸ் த மீட்டிங் இன்? மீட்டிங் ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? மீட்டிங் ஆரம்பிச்சிடுச்சா? ஆஸ் த மீட்டிங் ஸ்டார்டட்? மீட்டிங் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டதா? இஸ் த மீட்டிங் ஆல்ரெடி அண்டர்வே? மீட்டிங் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சா? டிட் த மீட்டிங் ஸ்டார்ட் ஆல்ரெடி? நான் மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணட்டுமான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நான் மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணட்டுமா? கேன் ஐ ஜாயின் த மீட்டிங்? மீட்டிங்க்கு நானும் உங்களோட ஜாயின் பண்ணட்டுமா? கேன் ஐ ஜாயின் யூ ஃபார் த மீட்டிங்? நான் மீட்டிங்க்கு ஜாயின் பண்ண வேணுமா? ஷுட் ஐ ஜாயின் த மீட்டிங்? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஐ ஹாவ் அ மீட்டிங். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஐ ஹாவ் காட் அ மீட்டிங். நான் மீட்டிங்கில் இருக்கேன். ஐ ஆம் இன் அ மீட்டிங். ஐ ஹாவ் அ மீட்டிங். எனக்கு மீட்டிங் இருக்குது. ஐ ஆம் இன் அ மீட்டிங். நான் மீட்டிங்கில் இருக்கேன். இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இதை எனக்கு இமெயில் பண்ண முடியுமான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இதை எனக்கு இமெயில் பண்ண முடியுமா? கேன் யூ இமெயில் திஸ் டு மீ? இதை எனக்கு இமெயிலில் அனுப்ப முடியுமா? குட் யூ சென்ட் திஸ் டு மீ பை இமெயில்? டீட்டெயிலாக எனக்கு இமெயில் அனுப்ப முடியுமா? கேன் யூ சென்ட் மீ த டீட்டெயில்ஸ் பை இமெயில்? நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்புகிறேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்புகிறேன். ஐல் சென்ட் யூ த ஃபைல். அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஐல் சென்ட் இட் ஓவர். அதை உங்களுக்கு இமெயில் செய்கிறேன். ஐல் இமெயில் இட் டு யூ. இந்த ஃபைலை செக் பண்ண முடியுமான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இந்த ஃபைலை செக் பண்ண முடியுமா? கேன் யூ செக் திஸ் ஃபைல்? இந்த ஃபைலை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? குட் யூ டேக் அ லுக் அட் திஸ் ஃபைல்? இந்த ஃபைலை முழுவதுமாக பார்த்து சொல்ல முடியுமா? கேன் யூ கோ த்ரூ திஸ் ஃபைல்? இதை இன்னைக்கு முடிக்க வேணும் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இதை இன்னைக்கு முடிக்க வேண்டும். வி நீட் டு ஃபினிஷ் திஸ் டுடே. இதை இன்று முடித்தாக வேண்டும் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? வி ஹாவ் டு கெட் திஸ் டன் டுடே. இதை இன்னைக்கு முடித்து விடலாம். லெட்ஸ் கெட் திஸ் ஃபினிஷ் டுடே. இதை எப்போது முடிக்கணும்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இதை எப்போது முடிக்க வேணும்? வென் டு வி நீட் டு ஃபினிஷ் திஸ்? இதற்கான டெட்லைன் என்ன? வாட்ஸ் த டெட்லைன் ஃபார் திஸ்? இதை எப்போது முடிக்க வேண்டும்? வென் இஸ் திஸ் டியூ? டெட்லைன் எப்போ அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? டெட்லைன் எப்போது? வென் இஸ் த டெட்லைன்? டெட்லைன் என்ன? வாட்ஸ் த டெட்லைன்? இது உங்களுக்கு எப்போது தேவை?
when do you need it by? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஐ நீட் a little more time. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குமா? could I have a little more time? இதை முடிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஐ நீட் some extra time to finish this. நான் இதை இப்போதே பார்த்துக்கொள்கிறேன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நான் இதை இப்போவே பார்த்துக்கிறேன். ஐ லுக் இன்டு இட் ரைட் அவே. நான் இப்போதே செக் பண்ணுறேன். ஐல் செக் இட் now. இதை நான் பார்த்துக்கிறேன். ஐல் டேக் கேர் ஆஃப் இட். எனக்கு இது புரியலை அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? எனக்கு இது புரியல. ஐம் நாட் ஷுர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது எனக்கு விளக்க முடியுமா? குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் டு மீ? இது எனக்கு தெளிவாக இல்லை. ஐம் நாட் கிளியர் ஆன் திஸ். இன்னொரு முறை விளக்க முடியுமான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இதை இன்னொரு முறை விளக்க முடியுமா? குட் யூ எக்ஸ்பிளைன் இட் அகைன்? அதை இன்னொரு முறை விளக்க முடியுமா? குட் யூ கோ ஓவர் தட் அகைன்? இதை எப்படி செய்வது என்று எனக்கு விளக்கி காட்ட முடியுமா? கேன் யூ வாக் மீ த்ரூ இட்? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? டு யூ நீட் எனி ஹெல்ப்? நான் உங்களுக்கு ஏதாவது உதவட்டுமா? கேன் ஐ ஹெல்ப் யூ வித் எனிதிங்? நான் ஏதாவது உதவ முடியுமா? இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் ஹெல்ப் வித்? நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் அதை பார்த்துக்கிறேன். ஐல் டேக் கேர் ஆஃப் இட். நான் அதை பார்த்துக்கிறேன். ஐல் ஹேண்டில் இட். அதை என்னிடம் விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன். லிவ் இட் வித் மீ. பிரிண்டர் வேலை செய்யலைன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? பிரிண்டர் வேலை செய்யலை. த பிரிண்டர் இஸ்ன்ட் ஒர்க்கிங். பிரிண்டர் சரியாக வேலை செய்யலை. த பிரிண்டர் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. பிரிண்டரில் ஏதோ பிரச்சனை இருக்குது. தெர் இஸ் சம்திங் ராங் வித் த பிரிண்டர். ஒய்ஃபை வேலை செய்யலைன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ஒய்ஃபை வேலை செய்யலை. த ஒய்ஃபை இஸ்ன்ட் ஒர்க்கிங். இன்டர்நெட் வேலை செய்யலை. த இன்டர்நெட் இஸ் டவுன். ஒய்ஃபைக்கு கனெக்ட் ஆகுறதுல எனக்கு பிரச்சனை இருக்குது. ஐ எம் ஹேவிங் ட்ரபிள் கனெக்டிங் டு த ஒய்ஃபை. லஞ்ச் சாப்பிட போகிறீங்களான்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? லஞ்ச் சாப்பிட போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் ஃபார் லஞ்ச்? லஞ்ச் சாப்பிட வெளியே போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் அவுட் ஃபார் லஞ்ச்? லஞ்ச் சாப்பிட போகலாமா? வாண்ட் டு கிராப் லஞ்ச்? நானும் வரேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நானும் வரேன். ஐல் கம் வித் யூ. நானும் உங்களோட வரேன். ஐல் ஜாயின் யூ. சரி, நானும் வரேன். ஷியோர், ஐல் கம் அலாங். லஞ்ச் சாப்பிட்டீங்களான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? லஞ்ச் சாப்பிட்டீங்களா? ஹாவ் யூ ஹேட் லஞ்ச்? லஞ்ச் சாப்பிட்டீங்களா? டிட் யூ ஹாவ் லஞ்ச்? இன்னும் சாப்பிடலையா? ஹாவ் யூ ஈட்டன் எட்? நான் இப்போ பிஸியாக இருக்கேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் இப்போ பிஸியாக இருக்கேன். ஐ எம் பிஸி ரைட் நவ். நான் இப்போ வேலையில் பிஸியாக இருக்கேன். ஐ எம் டைட் அப் ரைட் நவ். கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா? நான் இப்போ ஒரு வேலையில் இருக்கேன். கேன் வி டாக் லேட்டர்? ஐ எம் இன் த மிடில் ஆஃப் சம்திங். கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமான்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா? கேன் வி டாக் லேட்டர்? இதை பற்றி கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா? கேன் வி டிஸ்கஸ் திஸ் லேட்டர்? லஞ்சுக்கு பிறகு இதை பற்றி பேசலாமா? கேன் வி டாக் அபவுட் திஸ் ஆஃப்டர் லஞ்ச்? நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்ப வேணும்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பணும். ஐ நீட் டு லீவ் இயர்லி டுடே. நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்ப வேண்டும். ஐ ஹாவ் டு லீவ் இயர்லி டுடே. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப வேணும். ஐ நீட் டு ஹெட் அவுட் இயர்லி டுடே. நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நாளைக்கு சந்திப்போம். see you tomorrow. சரி, நாளைக்கு சந்திப்போம். see you tomorrow then. நல்ல மாலை நேரமாக இருக்கட்டும். நாளை சந்திப்போம். have a good evening. see you tomorrow.
நல்ல நாள் அமையட்டும்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? நல்ல நாளா இருக்கட்டும். ஹேவ் அ கிரேட் டே. நல்ல நாளா அமையட்டும். ஹேவ் அ குட் டே. நல்ல நாளா இருக்கட்டும். ஹேவ் அ குட் ஒன். இப்போ ரியல் லைஃப் ஆஃபீஸ் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சீன் 1 காலையில ஆஃபீஸ்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். யூ ஆர் a little late today. Sorry, I'm late. The traffic was really bad today. No problem. What time is the meeting? It's at 10. Has the meeting started? Not yet. Scene 2 மீட்டிங்க்கு முன்னாடி. Can you check this file before the meeting? Sure, I'll check it now. Thanks. Could you email it to me after that? Sure, I'll send you the file. Great. By the way, where is the meeting? It's in the conference room. Okay, can I join the meeting? Of course. Scene 3 மீட்டிங் முடிந்த பிறகு. What's the deadline for this project? We need to finish it by Friday. I need a little more time. How much time do you need? Maybe one more day? Okay, I'll check with the manager. Thanks. Scene 4 lunch break. Are you going for lunch? Yes. Do you want to join me? Sure, I'll join you. Great. Have you had lunch yet? No, not yet. Let's go. Scene 5 afternoon. Arun, can you help me with this? I'm a little busy right now. Can we talk later? Sure. I'll look into it after I finish this. No problem. Office scene 6 Office முடியும் நேரம். I need to leave early today. Okay, see you tomorrow. See you tomorrow. Have a great evening. You too. இப்போ ரோல் ப்ளே ப்ராக்டிஸ். அருண் டைலாக்ஸ் நான் சொல்கிறேன், பிரியா டைலாக்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். குட் மார்னிங். சாரி, ஐம் லேட். The traffic was really bad today. It's at 10. Not yet. Sure, I'll check it now. Sure, I'll send you the file. By the way, where is the meeting? Okay, can I join the meeting? What's the deadline for this project? I need a little more time. Maybe one more day? Thanks. Yes. Do you want to join me?
Great. Have you had lunch yet? Let's go. I'm a little busy right now. Can we talk later? I'll look into it after I finish this. I need to leave early today. See you tomorrow. Have a great evening. ஃபைனல் ஸ்பீக்கிங் டெஸ்ட். இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். இதற்கான டெட்லைன் என்ன? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இந்த ஃபைலை செக் பண்ண முடியுமா? நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்ப வேணும். இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 5க்கு 5 எத்தனை கரெக்டாக சொன்னீங்கன்னு கமெண்டில் நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க. 5க்கு 5 கிரேட். 5க்கு 4 குட். 5க்கு 3 கீப் ப்ராக்டிசிங். இந்த மாதிரி ஆஃபீஸில் உண்மையாக பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸை எடுத்து குறைஞ்சது 3 முறையாவது சத்தமாக சொல்லி பாருங்க. டே 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 7ல் இன்னொரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் 24 நாள் இருக்குது. டெய்லியும் கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, டெய்லியும் வாய் விட்டு சொல்லி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் டே 7.